Hello students, welcome to Saran Max. இப்போ நம்ம class 10ல exercise 1.3ல பார்க்கலாம். First sum வந்து let f equal to x, y such that x, y belongs to n and y equal to 2x be a relations on n. Find the domain, codomain and range. Is this relations a ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க. அந்த எக்ஸும் ஒய்யும் வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுத்துடணும். அண்ட் ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா 2xன்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ரிலேஷன்ஸ் ஆன் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஃபங்க்ஷன் என்னென்னா எக்ஸ் கமா ஒய் சச் தட் x, y belongs to n and y equal to 2x. இப்போ இந்த ஃபங்க்ஷனை x, y என்ற பேரில் வந்து ரைட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க? நேச்சுரல் நம்பர்லேருந்து. ஸோ அப்போ x equal to 1, 2, 3 up to எக்ஸெட்ரா இது நேச்சுரல் நம்பர் அப்படின்றதுனால போயினே இருக்கும். அதே மாதிரி ஒய்யும் நேச்சுரல் நம்பர். அப்போ y equal to 1, 2, 3 up to எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனை வந்து மேப் பண்ண போகணும் ரிலேஷன்ஸ். அப்போது y ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 2x. அப்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ ஒன்று அப்ளை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரிலேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ y ஈக்குவல் டு 2x அப்படின்னு இருக்குது. x ஈக்குவல் டு நான் என்னென்னு கொடுக்குறேன்னா 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுக்கும்போது y ஈக்குவல் டு 2, எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தேன்னா 2 1s are 2. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், y ஈக்குவல் டு 2, எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தா 2 2s are வந்து 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா y ஈக்குவல் டு 2, எக்ஸுக்கு பதிலாக 3, 2 3s are வந்து 6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 3 வரைக்கும் தான் கொடுக்கணுமாண்ணா அப்படின்னா இல்லை. ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா போயினே இருக்கும் வந்து பார்த்தோன்னா. ஏன்னா இது அன்கவுண்டபிள் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு 3 வரைக்கும் தான் நான் இப்போ போட்டுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது y வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸோ அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூலாம் என்ன கிடைச்சிது, 2, 4, 6, அப்புறமா நெக்ஸ்ட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8 அப்படின்னு போயிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த எக்ஸும் ஒய்யும் நான் ஃபங்க்ஷனில் ரைட் பண்ணுறேன். எப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எக்ஸ் கமா ஒயில் ரைட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போது எக்ஸுக்கு வந்து 1 கொடுக்கும்போது ஒய் வந்து என்ன கிடைக்குது, 2. அதே மாதிரி எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது ஒய் என்ன கிடைக்குது பாருங்கள், 4 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஃபங்க்ஷனாகவும் ரைட் பண்ணிட்டேன். அப்புறமா இதிலிருந்து என்ன ரைட் பண்ண சொல்லிக்கிறாங்கன்னா டொமைன் வந்து ரைட் பண்ணணும். இப்போ டொமைன்னா நம்மளுக்கு தெரியும் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிலேஷன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸு அடுத்தது ஒய். இப்போ எக்ஸுன்றது நேச்சுரல் நம்பர் அப் டு எக்ஸெட்ரா வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒய்ன்ற நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர் அப் டு எக்ஸெட்ரா வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது ரிலேஷன் ரைட் பண்ணலாமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கும்போது ஒய் நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, 2. ஸோ அப்போ அது ரிலேஷனில் ரைட் பண்ணார். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்கும்போது ஒய் வந்து என்ன கிடைச்சிச்சுன்னா 4. எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும்போது 6. 4 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிதுன்னா 8 அப்படின்னு கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வந்து ஏரோ டயக்ராமில் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸுன்றது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறதா டொமைன் எடுத்து எழுதுவோம். அப்போ டொமைன் ஈக்குவல் டு 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா இது வந்து டொமைன் எடுத்துப்போம். கோடொமைன் அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஒய்ன்ற செட்டில் இருக்கிறது தான் வந்து கோடொமைன். அப்போ கோடொமைன் ஈக்குவல் டு சேம் அதே தான் 1, 2, 3, 4 அப் டு எக்ஸெட்ரா எடுத்துப்போம். இப்போ ரேஞ்சுனா இது ஏரோ மார்க் ரிலேஷன்ஸ் எது எதுக்கு போயிருக்குது அப்படின்றது இதில் இருக்கிறது நம்ம எடுத்து ரைட் பண்ணுவோம் ஒய்ன்ற செட்டில். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு எதெல்லாம் வந்து பேர் ஆகிக்குது பாருங்கள், 2, 4, 6, 8 அப் டு எக்ஸெட்ரா இதுவும் வந்து பேர் ஆகி போயினே இருக்கும். அதனால் அப் டு எக்ஸெட்ரா போட்டுனே இருக்கிறேன். அப்புறமா என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இஸ் திஸ் ரிலேஷன்ஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எக்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் ஒயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்காக வந்து பேர் ஆகணும். அப்போ ஒரு எலமெண்ட்டுனா அதுக்கு ஒரு பேர் இருக்கணும். ஓகேங்களா? ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1க்கு ஒரே பேர் தான் இருக்குது 2, 2க்கு என்ன இருக்குது பாருங்கள் ஒரே பேர் 4 இருக்குது, 3க்கு என்ன பேர் இருக்குது பாருங்கள் 6, 4க்கு என்ன பேர் இருக்குது பாருங்கள் 8. அப்போது ஒரு எலமெண்ட் எக்ஸுக்கும் அதோட பேர் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட இமேஜ் வந்து ஒன்றே தான் இருக்குது. அப்போ அதனால தான் எக்ஸ் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் ஒய். அப்போது ஒரே ஒரு இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ தேர்ஃபோர் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்.
let x equal to 3, 4, 6, 8, determine whether the relation are x, f of x such that x belongs to x such that f of x equal to x square plus 1 is a function from x to n அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ரிலேஷன் அதாவது எக்ஸுன்ற ஒரு செட்டு வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க. செட்டு கொடுத்துட்டு இந்த ரிலேஷன் ஆர் வந்து டிட்டர்மைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்படி பண்ணிவிட்டு இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒய்யை தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போது இது ஒரு வேல்யூவா. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 3, 4, 6, 8. இப்போ ஒரு வேல்யூவா இதில் அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இப்போது எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கொடுக்கலாம் பாருங்கள், 3ன்னு கொடுக்கலாமா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தோன்னா எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுக்கலாம். 4 கொடுத்தா என்ன வரும் பாருங்கள், x இருக்கிற இடத்துல 4 கொடுங்க. f of 4 equal to 4 square plus 1 equal to 4 square பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க, 16 plus 1 equal to 17. இது ரெண்டுத்தை ஆட் பண்ணால் 17 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது x equal to 6. 6 கொடுத்தா f of 6 equal to 6 square plus 1 equal to 6 square பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க, 36 plus 1 equal to 37. அடுத்தது நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன இருக்கு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 8. இப்போ 8 கொடுத்தோன்னா எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 64 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 65. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவெல்லாம் நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போது இதை ரிலேஷன்ஸ் வந்து ரைட் பண்ணணும். இப்போ ஆர் எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு, ஸோ இப்போ எக்ஸ் நம்ம என்னென்னு கொடுக்குறோம் பாருங்கள், 3 கொடுத்தா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு கிடைக்குது பாருங்கள், 10 வந்து கிடைக்குது. அப்போ 3, 10. அடுத்தது நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 4 கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 17. அடுத்தது 6 கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 37. நெக்ஸ்ட்டு 8 கொடுக்குறோன்னா அடுத்தது என்ன கிடைக்கும், 65. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரிலேஷன்ஸில் ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வந்து நான் ஏரோ டயக்ராமில் ரைட் பண்ணியிருக்கிறேன். ஏரோ டயக்ராமில் இப்போ இது எக்ஸு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸு, இது ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் 3, 4, 6, 8. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு எழுதிக்கிறேன்னா 10, 17, 37, 60, 65. இப்போ 3 கொடுக்கும்போது நம்மளுக்கு அதோட இமேஜ் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிச்சின்னா 10. 4 கொடுக்கும்போது 17. 6 கொடுக்கும்போது 37. 8 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 65. இப்போ எக்ஸில் ஒரு எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்குது பார்த்தோன்னா ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. அப்போது ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜஸ் இருந்துச்சுன்னா அப்போ இதை ஃபங்க்ஷன் சொல்லிடலாமா? அப்போ therefore it is a function அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.